முதிர்கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் உங்க மீனா. அப்புறம் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சவங்ககிட்ட இத பத்தி சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணேன். அத பத்தி உங்க கருத்தையும் தெரிவிச்சிட்டு போயிருங்க. இங்க இருக்க எல்லாரும் நம்பினாலும் என் கூட சித்துவாளில ரெண்டு நம்ப மாட்டாளுல. அவ ரெண்டு பார்வை என் மேலதானே இருக்குது. அதே கொஞ்ச நேரத்துக்கு நல்லபடியா நடிச்சிரு. இது சக்சஸ் ஆயிருன்னு சொல்லிவிட்டேன். என்னடா பொண்ணு வெளியே வர மாட்டேதானே? ஆமா, அப்படி பிச்சுக்கிட்டு நடிச்சிட்ட பாரு. அவன் அழகு அடிச்சு ஓடி வர்றதுக்கு நீ நடிச்ச நடிப்புல இங்க இருக்கவில நம்பல நினைக்கிறேன்டா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒத்தி சாவ துணிஞ்சு உசுருக்கு போராடிட்டு இருக்கா. இங்க சுத்தி இருக்க எல்லாம் பாருடா. கொஞ்சமாவது ஃபீலிங்கா நிக்கிற மாதிரி இருக்காடா. நான் இவெல்லாம் எப்பதான் அழுவன்னு பார்க்க தானே போறேன். அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் அழுகுற மாதிரி தெரியலையே. ஒருவேளை கண்டுபிடிச்சு போகலக்கா. எப்படிடா சொல்ற? எல்லாம் உங்க முக வாக்குதான். நீங்க தான் சீரியஸாவே இல்லையே. என் மோர வாக்கே அப்படிதான்டா. ஆனா ஒண்ணுடா, தமிழ் செம்பொலி வந்த நேரத்துல இருந்து நான் முறைச்சுக்கிட்டே நிக்காள்வேன். அவளை நம்பலன்னு நினைக்கும் பத்துக்க. ஐயோ, உங்க ஃப்ரெண்டு தானே? அதான்டா நம்பாம நிக்காளுவே. தமிழே என்னமோ பண்றா பாத்துக்க. நம்ம வீட்டாருக்கெல்லாம் கதறி கதறி அழுதாவளட்டி. அலட்டும் கண்ணுக்கு நல்லதுதான். இருந்தாலும் இந்த மீனப்பாய உள்ள என்னமோ பண்ணுது பாத்துக்க. என்னன்னுதான் தெரிய மாட்டேங்குது. யாரு நம்பினாலும் நம்ம கூடயே சுத்துவல பாரு. அவளை மட்டும் நம்ம நம்பவே மாட்டாள பத்துக்க. என்ன சந்தேக பரவதுன்னு பாத்துட்டு இருக்காளுவே. ஆனந்தி பிள்ளைதான்டா பாவம். அப்பமே வச்சு ஏங்கி ஏங்கி அழுதுடா. ஆமா, அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனந்தி, அத வேண்டாமா? முத ஒன்னு போய் பாருடா. அவளத்தி ஆனந்தி கிட்ட ஒப்பிச்சிருவான்னு நினைக்கேன். அழுதாவல்ல, அது அவனுக்கு தாங்க முடியல. உங்க அக்கா போருக்கு ஒரு அளவு இல்லையா? நான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக பிளான போட்டா நீங்க என்னடா? உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லிடாதடா. ஆனந்தி அழுதாடா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், சொதப்பிடாதடா. நானும் எவ்வளவு நேரம் தான்டா அழாத மாதிரியே நடிக்கிறது. ஏன் ஆனந்தி அழுதாடா? என்னால தாங்க முடியலடா. உணர்ச்சி வசப்பட்டு உளறிடாத. அவ்வளவுதான். மீனா கட்ட வந்து நீ யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ போட்டிருக்க பேண்ட கலத்திட்டு ஓட ஓட விட்டு வரட்டு வேடா. என்ன பாக்குற? அதான் உண்மை. 4 பேரும் மாட்டிக்கிடும் சொல்லிவிட்டேன். மிரட்டல அவன் உண்மையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஓலர்னு வச்சுக்க மோனே. போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு ஓட விட்டு அடிப்பேன் பத்துக்க. நான் பண்ணத வேலை மட்டும் என் மாமியாருக்கு தெரிஞ்சுதோ மோனே, நான் செத்தேன். நான் ஏதோ ஒரு பிளான போட்டிருக்கேன். அது நல்லபடியா போச்சுன்னா தப்புச்சேன். சொதப்புனுச்சுன்னு வச்சுக்க அண்ணப்பா ரவுண்டு கட்டி அடிக்கும். அத்தை, அட நீ வேற இருமா. என் மாமியார் நம்புதாவளா நம்பலியா இல்ல வருத்தத்துல தான் நிக்காவளா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மண்டையே குழம்புது. நானும் கிட்டத்தட்ட என் மாமியார் கிட்ட வந்து 15 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஆனா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என் மாமியார் என்ன யோசிக்கிறாவனே தெரியலையே. இருமோளே மாட்டிக்கிட்டா முழிக்க. சத்தியமா இவ ஏதோ ஒண்ணு பண்ணுதாட்டி. இப்படி நடந்திருக்க கூடாது. கொஞ்சம் முன்ன குட்டி நம்ம வந்து காப்பாத்தி இருக்கலாம். ஐயோ தமிழே, தினேஷ் வேற பாவம். மீனப்பாய உள்ள என்னமோ பண்ணுது. உண்மையை சொல்லிட்டு பண்ணலாம்ல. மாமியாரே, சப்பா என் மாமியார் என்ன நம்பல. அப்படின்னா என் மாமியார் என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காவல. இப்ப என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது நீ தாண்ட சொல்லணும். அக்கா அம்மாவா தானே? ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாம்ல? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் எல்லாம் சுத்தி நிக்கீங்க? ஏதாவது பண்ணுங்களே. இருங்க நீ. இப்ப டேனியல் ஆம்புலன்ஸ கூப்பிட போயிருக்கான். இப்ப வந்துடும். ஓட விட்டு அடிச்சு விட மாட்டேக்க. அத்தை, காப்பி குடிக்கணும் போல இருக்குத்த. ஆமா, தூங்கி எந்திரிச்சு காலையில பெட் காப்பி குடிக்க போறா. நைட்டு ஃபுல்லா தற்கொலை முயற்சி பண்ணிட்டு உனக்கு பெட் காப்பி கேக்குதாங்க. நீ உண்மையிலே செத்து இருந்தா நாங்க பாலையாங்க ஊத்திருப்போம் தெரியுமில்ல. காப்பி அம்மா காப்பி. டேய், பொண்ணு தர கட்டப்ப எவனாவது சொல்லுங்கடா. அக்கா மாத்திரை போட்டு தூங்க வச்சுட்டேன்க்கா. உனக்கு நேரம் காலமே கிடையாது போலுக்கு. டேய், பொண்ணு துறை கேக்குறா இவ்வளவு ஆக்டிங்கா? அப்புறம் எல்லாமே நாசமனா போயிரும்டா. நடத்து என்னமோ நடத்து. ஒன்னும் ஆகாது. அதான் காப்பாத்திட்டல. ஆஸ்பத்திரிக்கு போனா சரியாயிரும். ஆமாடா. மீனா,
சப்பா சந்தேகப்படுதார்களே. உலகமே என்ன நம்பினாலும் இந்த பயவுளில் மட்டும் என்ன நம்பவே நம்பாது. என்னட்டி செம்பகவல்லி இங்க வாயேன். அத்தி வேண்டாம். இல்லட்டி நான் இது பக்கத்துல நின்னுக்கிடுதேன். இங்க வாய பரவாயில்ல. இல்ல தமிழ் நான் இங்கே நிக்க. சில பேர் என்ன பண்ணாலும் உலகம் நம்புது. ஆனா என்ன மாதிரி ஆட்கள் என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்ப மாட்டேங்குதே. நீ இப்படி பண்ணல. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. ஆனந்தி ரொம்ப அழுதாடா. அவகிட்ட மட்டும் ஒண்ணு சொல்லுவோண்டா. அத்தை காலு சொறி எடுக்குத்த. சொறி எடுத்தா சொறி. அத்தை நான் எப்படி சொரிய முடியும்? அத்தை மறந்துட்டேனே. இங்க பாரு அதெல்லாம் கொஞ்சம் தாங்கிக்க. அப்ப அந்த சூவை அது கலத்தி போடுங்க. ஐயோ செருப்பு போட்டுக்கடா ஊர்துத்த. இது வாரேன். ஐயோ இது வேற பார்க்கணுமா? என்னடி ஆதர கால்ல கிடக்க சூவை கலத்தணுமா? பைய உள்ள கண்டுபிடிச்சிட்டு இல்ல சும்மா பார்த்தேன். அத்தை என்ன தும்மல் வருது. ஐயோ இது வேறயா? சரி தும்மு நான் மேட்ச் பண்ணிக்கிடுதேன். என்னடி ரெண்டு தும்மல் சத்தம் கேக்குதே. இவா ஒருத்தி என்ன சோதிக்கிறதுக்குன்னு பிறந்திருப்பான்னு நினைக்க. அது ஒண்ணுல தமிழ் காலை நேரம் அதான் எக்கு அடிக்குது. அப்படியா? சப்பா ஆமாட்டி செம்பகவல்லி. அத்தை இப்ப என்ன வருது? வரக்கூடாதெல்லாம் வந்துடாத. என்னால நான் மேட்ச் பண்ண முடியாது. அழுதுருவேன் பாத்துக்க. எனக்கு திணறுத. இப்ப பார்க்கா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு. சொல்லுல இருக்கு செயல்ல காணுபடா. உங்களெல்லாம் நம்பி பிளான போட்டேன் பாரு. நான் உண்மையிலே இப்ப வயித்துல அடிச்சு அனுப்புறேன்டா. ஐயா ஆதிரா இப்படி பண்ணிட்டியா ஆதிரா? டேய் போட்டு வரானான்னு பாருங்கடா. ஐயா ஆம்புலன்ஸ் கூட போன முடியும் காணலையே. அத்தி என்னால முடியலையே. ஐயோ அண்ணி என்னமா அழுறாங்க? அவ்வளவு நல்லவனடா நீ. அண்ணி அழாதீங்க அண்ணி. ஐயோ இந்த ஒரு பயவுலதான் என்ன நம்புது. எந்த பயவுல என்ன நம்பலையே. ஐயோ அண்ணி அழாதீங்கன்னு. இல்லையா நாளல தமிழே உண்மையிலே மீனா அழுதா? அச்சி அவ அழுதானே எப்படி அழுவான்னு உனக்கு தெரியாது? சப்பா நான் கூட ஒரு நிமிஷத்துல நம்பிட்டேன் போ. பாதவத்தி அவன் நம்மளால இவன் நம்போட மண்ட பொழுக்க. நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அத்தை அழுதீங்களோ? அத்தி அழுகுறானு வர நேரம் அவ காரியத்தை கெடுத்துருவாள. அது ஒரு வாய் அடிப்பைய உள்ள. இப்ப நான் என்ன பண்ண? அத்தை என்ன மறுபடியும் தும்மல் வருது. சரி நான் மேட்ச் பண்ணுதேன். அது தப்பா மேட்ச் பண்ணிட்டீங்க. அட பாதவத்தி தப்பா தும்மிட்டு நான் மேட்ச் பண்ணலையா? உன்னை யார் அப்பாவை கூட சேர்க்க சொன்ன? அதான் உன் அப்பந்து ஒரு வாரம் ஆகுது. இப்ப எதுக்கு நீ அவரை உள்ள இழுத்த? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதனட்டி அச்சப்பானது அப்புறம் இன்னொன்னு அச்சுன்னு வந்தது. ஏடி ஒரு தினுசா தும்முத. அது இந்த கொரோனாலாம் வந்துட்டு போச்சுல, அதுக்கு அப்புறமே நான் அப்படிதான். அப்படியா? மட்டி செம்போலி ஏண்டா அண்ணன் தம்பி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிய? என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கக்கா, நான் முடிச்சிருந்தேன். அதான் ஏன் சொல்லி முடிச்சிட்டிலடா. டேய் சீக்கிரம் போய் அந்த வளர்ந்தவனை கூட்டிட்டு வாடா. சரிக்கா நீ அழுவாத சரியா? டேய் அவனை கொஞ்சினது போதுன்னு சொல்லிடா.
டேய் நம்ம ஆதிரா உசுருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. இங்க வந்து ரொமான்ஸ் பண்ணா நம்ம நாடகம் செல்லுபடி ஆகுமாடா? நீயே சொல்ல. அது அவனுக்கு புரியாது. கொல்ல பண்ணிடுவேன் பாத்துக்க. ஏண்டா அண்ணனும் தம்பியும் நாங்க இருக்கோம்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு அவன் அப்படிதானா ஓட விட்டு அடிச்சு விட பாத்துக்க. இட்டி மீனா அட இருவா இவா வேற அப்பப்பா திணறுதிட்டி. என்ன தமிழே இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு கேட்டேன். நான் நடிக்கிறது அவளுக்கு தெரியுது பாத்துக்க. அதான் என்ன எகத்தானம் பண்ணுதா. மீனா ஆதிரா ஆதிரா ஆதிரா. டேய் இது உங்க நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப வருவான் பருவத்தை அடிச்சு பரண்டுகிட்டு ஆதிரா ஆதிரா போயிட்டியா? இந்த ஆம்பளைகளுக்கு இருக்கிற ஒரு குணம் கூட இங்க இருக்க பொம்பளைகளுக்கு கொஞ்சம் கூட இல்லடா. அங்க பாரு இங்க யாரு கண்ணியாவது கண்ணீர் வருதானே பாரு. மதனனை பாருடா என்ன அழுக. தினேசனை பாரு தார தாரையா கண்ணீர் சிந்துதாவ. எல்லாத்தையும் விடுடா. இந்த கிசோரு பையில எடுத்துக்க என்னமோ அழுதா. ஆனா அந்த தமிழ் சம்பவலி கொஞ்சம் எட்டி பாரு. எல்லாத்தையும் விடுடா. என் மாமியார் எடுத்துக்க உசுருக்கு போராடிட்டு இருக்கிறது பேத்தி. ஆனா அவ இவ்வளவு பழமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா பாரு. அத்தடி திடீர்னு அழுத பார்த்தா எனக்கு அழுக வருது. ஆனா தமிழ பாரு நீ நடத்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஏக்கா நான் பொண்ணு தெரிய எழுப்புறேன். நீங்க இங்க கொடுக்குற சத்தத்துல அடிச்சு பறந்து ஓடி வரணும். ஓகே டன். ஆதிரா இப்படி பண்ணிட்டியா? ஆதிரா ஆதிரா நீ இப்படி பண்ணிட்டியே. நீ இப்படி பண்ணலாமா சொல்லு. ஆதிரா நீ இப்படி பண்ணலாமா? ஆதிராவை காப்பாத்துங்க. ஆதிராவை காப்பாத்துங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்க. இல்ல நல்லா அழைச்சோன்னேக்கா. அந்த பயம் இருக்கட்டும். ஏய் நீ என்ன கண்ணீர் வடிக்காம நிக்க? நீ கண்ணீர் வடிடா. குட் இப்படிதான் இருக்கணும். ஆதிரா நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பது நான் சத்தியமா எதிர்பார்க்கல ஆதிரா. நான் வாங்கி கொடுத்ததை என்கிட்ட கொடுத்துட்டல நீ. சரி பரவாயில்ல. நான் வாங்கி கொடுத்ததே என்கிட்ட இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் வாங்கி கொடுத்தது எனக்கு திருப்பி தர மாட்டேன்னு நினைச்சேன். கொடுத்துட்டல இது. பொண்ணு தர என்ன என்ன ஆதிரா ஆதிரா அவளுக்கு என்ன ஆதிரா கிணத்துல விழுந்து நீ சீக்கிரம் வெளியே வந்து பாரு. என்ன என்ன சொல்ற நீ வாடா. இல்ல இல்ல அப்படி அவ செய்ய மாட்டா. எனக்கு தெரியும். அவ என்னை விட்டுட்டு போக மாட்டா. எனக்கு தெரியும். அப்படிலாம் போக மாட்டா. எனக்கு தெரியும். அவ என்னை விட்டுட்டு போக மாட்டா. அவளால என்னை விட்டுட்டு போக முடியாது. இல்ல அவ என்னை விட்டு போக மாட்டா. அவளால போகவும் முடியாது. இல்ல நான் வெளியில எல்லாம் பார்க்க மாட்டேன். அவ நைட்டு என் கூட இருந்தா. எனக்கு தெரியும். என் கூடயே இருந்தா. சொன்ன போக மாட்டேன்னு சொல்லியிருக்கா. போக மாட்டா. பொண்ணு தர வார அவசரத்துட்டா நான் என்ன உசுரோட இருக்க போறேன். நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நானும் கூட போயிடுவேன். என்ன பாதவத்தி எனக்கு முன்னாடி போவா. நான் அவளுக்கு பின்னாடி போவேன். இவ்வளவுதான் வித்தியாசம். அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும் மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். தமிழே பொண்ணு தடைக்காக தான் இந்த பயவுல என்னமோ பண்ணியிருக்கே. இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் இவன் என்ன பண்றான்னு பார்க்கணும். இப்ப இவன் என்ன பண்ணுவான்? தமிழே இவன் காதல் தீரா காதல். இவன் ஆதிராவுக்காக எந்த எல்லைக்கும் போவான். பாவம் பிள்ளை ஏதோ ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். என்னடா உன் உசுருக்கு போராடிட்டு இருக்கு. இவன் ஒரு மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டலடி நீ. நானே சாக சொன்னாலும் என்னை விட்டு போகலாமா? அப்பா உன் காதல் அவ்வளவுதான். அப்படித்தானே? இதை நீ என்ன சாக சொல்லி நான் சத்தியமா செத்துருக்க மாட்டேன்டி. நின்றுப்ப கடைசி வரைக்கும் உனக்காக நின்றுப்ப.
நீ என்னை ஏமாத்திட்டதாடி, நீ என்னை ஏமாத்திட்டல. இன்னும் 2-3 நாள் தான் அந்த எதிரிகளுக்கு டயம். அதுக்குள்ள உனக்கு கதையை நான் முடிக்கிறேன். டேய் பொண்ணுத்தர இவளை காப்பாத்தணும்டா. ஆமாடா, மயக்கத்துல தாண்டா இருக்கா. என்ன எல்லாரும் சேர்ந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? என்னடா வார்த்தை ரொம்ப பேசுற? அக்கா தொலைச்சு படவா உசுருக்கு போராடிட்டு இருக்கா, காப்பாத்துன்னு சொன்னா என்ன நாடகம் நடக்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவா டேய் சத்தியமா அவ சாக துணிஞ்சு கிணத்துக்குள்ள விழ போனா. நல்ல நேரம் அந்த நிக்காம பாரு உன் தம்பி காலை பிடிச்சு கெஞ்சி காப்பாத்துனா. நீ இந்த நிலைமையில இவளை பார்த்துட்டு கொஞ்சம் மனசு மாறவே நினைச்சுதான்டா அவளை நடிக்க சொன்னேன். அக்கா நினைச்சேன். பாத்தியா? என்ன நீ சொல்றீங்க? டேய் அவளை இந்த நிலைமையில பார்த்து மாடா நீ மன இறங்கல. அதுக்கு முன்னாடி எனக்கு கடமைகள் இருக்குது. என்ன காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம் அத்தை. இதுக்குதான் நான் சொன்னேன் வேண்டான்னு. அதிரா கொஞ்சம் பொறுமையா இரு. வீணத்தை வேண்டாம். என்னைக்கும் காதலை மட்டும் பிச்சை எடுக்கவே கூடாது. அன்புக்காக என்னைக்கு யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கவே கூடாது. நான் போறேன் அத்தை. இப்போ உனக்கு திருப்தியாடா? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் பாவுண்டா, அவ ஒண்ணு நம்பி வாழ வந்தவா. வழி தானடா வாங்கணும். உனக்கு யாருன்னு தெரியல, என்கிட்ட சொல்லுடா. அந்த வழியை நான் முடிக்கிறேன். நீ சந்தோஷமா வாழடா. நீ வாழ்க்கை வாழவே இல்லை. இனிமேல் யாராவது இதை பத்தி பேசுனீங்க, எங்கடா சுத்தி போயிருவான்? அவன் இங்கதான் வருவான். பாட்டி ஆதிரா அவ எங்கேயும் போக மாட்டா. அவ இங்கதான் இருப்பா. எப்பேற்பட்ட முரடனையும் மாத்திர திறமை ஒரு பொண்ணுக்கு உண்டு. காட்டு மிராண்டியும் மனிதனை மாத்ததுக்கு ஒரு பெண்ணால முடியும். அப்படி இவன் மனுஷன் தானே, மாத்துவா. நிச்சயமா ஆதிரா மாத்துவா. அதுக்கு நான் பொறுப்பேன்.